அதுக்கப்புறமா நம்மளோட ஆதவர்ஜன் சொன்னாப்புல அதை வந்து பார்த்தோன்னா தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட கண்ட்ரோலை எடுக்குதோ அன்னிலிருந்து அண்ணனோட ஃபயரை பாடுறா, தனம் சும்மா மக்களை தேடி போடுறா, களத்துக்கு நடந்தே போடுறா, அப்ப பாடுறா எங்களோட பலத்தை நாங்க காட்டுறோம், கேட்டா பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க, பர்மிஷன் அன்னைக்கு பாருங்கடா அப்படின்றாரு. அப்ப உண்மையுமே பார்த்தோன்னா அண்ணன் வந்து மக்களை சந்திக்க போகிற பொழுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா போன வாரம் அண்ணன் போறாரு. எங்கடா போறான்னு பார்த்தா அண்ணன் மும்பை பயணம் தனி விமானத்துக்கு. எங்கேயா போறேன்னா வளைகா ஃபங்க்ஷன். வளைகாப்பா யோ, அப்போ வந்து மக்களை பார்க்க ஓட்டு கேட்கலாம் போகலையா? அதான் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்கரன் நம்ம வந்து ஏமாத்தி வச்சுக்கிறேன், அவங்களே பார்த்து போட்டு போனோம், கேட்டு போனோம், நம்ம எதுக்கு போனோம்? இவர் பார்த்தோன்னா ஜாலியாக அப்படியே வந்து வளைகா ஃபங்க்ஷன் போறாரு மும்பைக்கு. டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டு. இந்த பக்கம் பார்த்தோன்னா அண்ணன் வந்து பார்த்தோன்னா டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டோட வந்து வளைகாப்பு போறாரு. இந்த பக்கம் அக்கா பார்த்தா இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா டார்க் ப்ளூ கலர் ஒரு துணியை போட்டுனா அக்காவை வந்து போடுது போஸ்ட். அதாவது மேட்சிங்கா. இதெல்லாம் யாரை வந்து வெறுப்பேற்ற மாதிரி பண்றாங்கன்னா நம்ம சங்கீதா அக்காவை வந்து வெறுப்பேற்ற விதமா. பாத்தியா எங்களோட ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு பாத்தியா? ஒரு வந்து இளம் காதலி ஒரு இளம் காதலன் எப்படி இருக்கு பாத்தியா? என்னடே மக்களுக்கு பார்த்தோன்னே கேட்க தோணும், ஏன்னா டே காலம் போற வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உன் பையன் அவனை பார்த்தோன்னா செருப்பை கழட்டடிப்பான். கல்யாணம் பண்ற வயசுல ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஜிகுன்னு கலர் துணியை போட்டுனா இந்த பக்கம் அக்கா ஒரு பக்கம் துணியை போடுது, இந்த பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் துணியை போட்டு ஃபோர்ஸ் காட்டுறீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ஆகுறாரோ இல்லையோ, ஆனா அக்காவை அண்ணன் கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்துடுவாரு. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அதுக்கான வேலைகள் தான் வந்து மும்பரா போயிட்டு இருக்க வழியா. மக்களை போய் சந்திக்கணும், மக்களை போய் நேரில் போய் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்கின்ற அண்ணனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. விஜய் அவர்கள் வந்து இப்ப மக்களை சந்திக்கணும் அவசியம் இல்லைங்க, வேற எப்ப சந்திப்பீங்க? அவர் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் போய் மக்களை தனித்தனியாக சந்திப்பாருங்கன்றாரு. முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் ஓட்டு போட்டு உன்னை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து மக்களை வந்து பார்ப்ப, அதுக்கு வரைக்கும் நாங்கள் காலுக்கு காத்துருங்க. நீங்க ஆணையே புடுங்க வேணா, நீ மூடிட்டு பணம் ஊர்ல இரு. யாரை ஏமாத்துற?